தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலில் போடுற முக்கியமான அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் ஹேண்ட்ரைட் 234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களோட மொபைலில் வந்து சேர்ந்துடும். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து நமக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. இந்த கொரியரில் என்ன இருக்குது? உங்களுக்கு தான் ஆல்ரெடி நான் முதலே ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துட்டேன்ல. இந்த கொரியரில் மொபைல் இருக்குது. அது என்ன மொபைல் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மொபைலோட ரேட் என்னென்னு பார்த்துடலாம். ரேட்டெல்லாம் கடைசியில் கட்டுவாங்க, நான் முதலே காட்டிடலாம். 10,499 ரூபா மதிப்புள்ள மொபைல் வந்து இந்த கவரில் இருக்குது. ஸோ இருக்குன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ், அதாவது வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள். இதே சைஸில் கடையில் பாக்ஸ் இருக்கும். உங்களுடைய கவர், நீங்கள் மொபைல் ஆர்டர் பண்ணக்கூடிய கவரில் வந்து இதே சைஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, டச் பண்ணிட்டுமா, ஒரு கடையில் இருக்கிற மாதிரி அதே சைஸில் வந்து பாக்ஸ் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாருங்கள், நான் இப்போ காட்டுற இடத்துல வந்து கம் டேப் ஒட்டியிருக்கோம். இதே இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்த மட்டும் சரியாக நம்ம அந்த மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மார்க் வழியாக வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோன்னு வைங்க, அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ரெண்டாவது இந்த QR கோடு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த QR கோடு வந்து நீங்கள் அனாவசியமாக அந்த பேப்பர் வந்து கிழித்து வீசிடக்கூடாது. அப்படி வீசிட்டிங்க அப்படின்னா உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து வேறு மாதிரி வேறு சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போவே ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம கவரை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன ஐடியாஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை கொரியரில் மொபைல் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வந்து பொதுமானதாக இருக்கும். ஓகே, மொபைலை வெளியே எடுக்கலாம். ஓகே, சூப்பர். மொபைல் கவர் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற கவர் எடுத்துகிட்டு பார்க்கலாம். realme Narzo 20 செம்ம மொபைல். நான் இப்போ 1 வீக் முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. பட் நான் வீடியோ போடுற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா realme Narzo 20 அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதாவது கொடுத்துருக்கான்னு செக் பண்ணலாம். பேக் சைடு மொபைலை பற்றினா ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையான 6000 mAh மெகா பேட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 MB ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுமே செம்மையாக இருக்கும். ஏன்னா இதில் இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள் இது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ G85 கேமிங் ப்ரொசீஜர் இருக்குது. கேம் விளையாடுறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து IMEI டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ QR கோடோட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை பற்றின ஃபுல் செக்கப் வந்து மொபைல் வாங்கினதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4GB RAM 64GB ROM ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 8GB RAM இருக்குது. அதோட ரேட் வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலாக வரும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணுன்னா இப்போ வந்து நார்மலாக என்னென்னா நம்ம 4GB RAM யூஸ் பண்ணாலே போதுமானதாக நான் சொல்லுவேன். ஏன்னா 4GB RAM உள்ள ஒரு மொபைலை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து 4GB RAM நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ மொபைல் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் தெரிஞ்சு நீங்கள் இந்த மொபைல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே முதலையே வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மொபைல் வாங்கினதுக்கப்புறமும் இல்லை வாங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மொபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா realme Narzo 20 ஒரு கவரோடு கொடுத்துருக்காங்க. அந்த கவருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சிம் ஸ்லாட், அதாவது வந்து சிம் ஸ்லாட் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த பின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில மொபைல் பற்றின ஒரு சில டீட்டெயில் வந்து இந்த பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறது வந்து நீங்கள் மொபைல் பார்த்து இதை நமக்கு அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின் இருக்குது. இந்த பின் மூலமாக வந்து சிம் ஸ்லாட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் முன்னாடி இது தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொபைல். ஸோ மொபைல் இப்போ பார்த்துடலாமா? சரி, ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்தது வேறு என்னக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹெவி சார்ஜர், அது குயிக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க.
சார்ஜர் கூட செம்மையாக கொஞ்சம் வெயிட்டாகவும் கூட இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டேட்டா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜர் கனெக்டருக்கு வேண்டி. டேட்டா கேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒயர் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த குயிக் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா உழைக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி ஒயர் நல்லா ஹெவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கேபிள் இது எப்படின்னா சார்ஜர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நார்மலாக வந்து பாருங்கள் இந்த பிளாக் கலர் சார்ஜர் பின்னும் ஸோ இப்போ அந்த ஒயிட் கலர் சார்ஜர் பின்னும் பாருங்கள் இந்த ஓல்டு சார்ஜர் மாதிரி இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் பாருங்கள், அந்த பின்னு வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மைனஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா மைனஸ்ன்னு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம வந்து இயர்ஃபோன் வந்து தனியாக வாங்கிக்கணும். இதில் வந்து இயர்ஃபோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இயர்ஃபோன் குவாலிட்டி கம்மியான இயர்ஃபோன் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனால் இப்போ வரக்கூடிய மொபைல் எதுலேயுமே இயர்ஃபோன் வந்து கொடுக்கறது கிடையாது. நம்ம வந்து தனியாக வந்து நல்ல குவாலிட்டியான இயர்ஃபோன் வந்து வாங்கி போட்டுட்டாலே போதுமானது. ஸோ அடுத்தது வந்து மொபைல் பார்க்கலாம். மொபைல் நல்ல வெயிட்டாகவே தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 200 கிராமாவது வரும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6.5 இன்ச் டிஸ்பிளேவோட மொபைல் ரொம்பவே லுக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே ரொம்ப நல்லாயிருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் கேமரா சென்டரில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சைடில் எல்லா மொபைல் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, பவர் அண்ட் வால்யூம் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ட்ரிபிள் கேமரா ப்ளஸ் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. அப்புறம் IMI கோடு கொடுத்துருக்காங்க, அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா அந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட் வந்து எல்லா மொபைல் மாதிரி தான் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பின் மூலமாக ஓப்பன் பண்ணி ட்ரிபிள் சிம் யூஸ் பண்ணலாம், வித் டபுள் சிம் ப்ளஸ் 1 மெமரி கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மொபைல் பவர் ஆன் பண்ணலாம். realme ஃப்ரண்ட் சைடில் வந்திருக்கு. கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் கையில் பிடிக்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. என் கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுச் போட்டிருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுச் இல்லை, பட் ஆனால் என் கையில் வந்து பார்த்திங்கன்னா பவுச் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது, நல்லாயிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் ஆனால் ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. இவங்க வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பர் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. ஓகே, மொபைல் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ மொபைல் வந்து எந்த விதத்துலையும் மோசம்னு சொல்ல முடியாது குவாலிட்டியில். பட் இதுக்குள்ளே நம்ம இன்னும் செட்டிங்ஸ்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் அன்பாக்சிங் தான் பார்த்தோம். இதை பற்றின அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ என்னென்ன ஃபியூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னும் தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்படியே இதையே போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். இதுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். மொபைல் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லாயிருக்கு, நீங்கள் மறக்காமல் இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி. நன்றி.